the teachers and other students. Our students are going to regarding the teachers and other with the brilliant flowers. And the other just marching towards our given location as soon as possible. In the lineup of the morning to you all. It is with immense joy and honor that we extend a heartfelt welcome to our chief guest, 501 Division Commander, Major General AMC Adekon, 501 Brigade Commander, Brigadier IP Jayasinghe, all other army officers, soldiers, teachers, parents, and dear students. அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தை தெரிவிப்பதோடு எல்லோரையும் மீண்டும் ஒரு தடவை வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்வானது இலங்கை முழுவதும் தாய் நாட்டினுடைய அனைத்து இடங்களிலும் இன்றைய நாளிலே கிளீன் ஸ்ரீலங்கா அதே போல அதனுள்ள ஏனைய விடயங்களையும் நெறிப்படுத்துவதற்காக சகல அரச நிறுவனங்களிலும் நிகழ்த்தப்படுகின்றது. கிளீன் ஸ்டெப் சேஃப் ரேஸ் என்ற தொழிற்பொருளின் அடிப்படையில் இன்றைய நாளில் கருப்பொருள் அதனை உள்ளடக்கம் சூழல் உணர்வு மிக்க சமூக பொறுப்புடன் கூடிய கல்வி சுற்றாடலை நிர்மாணித்தல். கிளீன் ஸ்டெப் சேஃப் ஸ்பேஸ் இதன் கீழ் பல வேலை திட்டங்கள் உள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா நாங்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்தவுடன் கேள்விப்பட்ட விடயம் பல படிமுறைகள் அடிப்படையில் பாடசாலையிலும் சரி நாட்டிலும் பல வேலை திட்டங்கள் நடக்கின்றன. பாடசாலை என்ற ரீதியில் நாங்கள் இன்று எங்களுடைய பாடசாலையில் ஒரு அங்கமாக அதனை நிறைவு செய்கின்றோம். குறிப்பாக நுழம்பு பெருக்கம் உள்ள இடங்களை அடையாளம் கண்டு அதனை துப்புரவு செய்தல். நாட்டிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயிரிழப்புகள் இப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் டெங்கு, சிக்குன்குனியா நாடு பூராவும் பரவி இருக்கின்றது. சிலமாக பாடசாலை மாணவர்கள் ஒன்று கூடுற இடங்களில் தான் அதற்கான சந்தர்ப்பங்கள் கூட. சிறுவர்கள் நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்குரியது. இங்கே பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், மிகவும் சந்தோஷமான விடயம். நேற்றைய தினத்தில் இராணுவ வீரர்கள் இங்கே வந்து இந்த இடத்தை எவ்வளவு துப்புரவு செய்திருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஸ்கூல் முழுவதும் எங்களுடைய துப்புரவு பணியை நாங்கள் இன்றைக்கு செய்கிறதுக்கு இருக்கிறோம். மாணவர்கள், ஆசிரியர்கள், இராணுவத்தினர், பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே சமூகமாக பாதுகாப்பான சுற்றாடலை நாங்கள் உருவாக்குறது தான் இன்றைய நோக்கமாக இருக்கின்றது. அது வகுப்பறையாக இருக்கலாம், எங்களுடைய பிளே கிரவுண்டாக இருக்கலாம், நாங்கள் பாவிக்கிற டாய்லெட்டாக இருக்கலாம்,
எதுவாக இருந்தால் நாங்கள் அன்றாட பாதிக்கின்ற இடங்களை துப்புரவாக நாங்கள் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த தொழிற்பொருளும் இன்றைய நாள் சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து இராணுவத்தினரை பொறுத்தமட்டில் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும். 2010 ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய பாடசாலை இந்த இடத்துல மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட போது நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற பாஸ்கெட் பால் கோர்ட் இவ்வளவு நவீனத்துவம் பொருந்தியதாக இருக்கலாம். நான் தான் அப்பவும் அதிபராக இருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய பெற்றோருக்கு தெரியும், இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களுக்கு தெரியும், பெரிய மாணவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த பாடசாலையில் முதலாவது வகுப்பறை ஒன்று எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதனை இராணுவத்தினர் தான் எங்களுக்கு அமைத்து தந்திருந்தார்கள். அந்த இடத்துல அந்த கிடுகால அந்த கொட்டகை போடப்பட்டு எங்களுடைய சகல நிகழ்வுகளும் அந்த இடத்துல தான் நடைபெற்றது. எங்களுடைய ஆரம்பம் 2010க்கு பிறகு பல இடப்பெயர்களை சந்தித்த பிறகு நாங்கள் வந்து இந்த இடத்துல குடியேறி எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி நடக்கணும் என்பதற்காக இராணுவத்தினர் அதை அமைத்து தந்திருந்தார்கள். இந்த பாஸ்கெட் பால் சொல்லியிருந்தனால் அவர்களுடைய படையணியை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கனரக இயந்திரங்களை வைத்துக்கொண்டு பாஸ்கெட் பால் எங்களுடைய பாடசாலையில் முதல் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவர்கள் தற்காலிகமாக அமைத்து தந்த அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த தொடக்கம் இன்று வரை எங்களோடு ஒருங்கிணைந்து அது பொசன் விழாவாக இருக்கலாம், எங்களுடைய பாடசாலை அதில் பங்கு பெற்றி நல்ல சிறப்பான நிகழ்வுகளை ஆற்றியிருப்பாங்க. அவ்வாறு அந்நியோன்யமான எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் முதல் சப்பாத்தா இருக்கலாம், தொப்பியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களான முடியுமான நேரமெல்லாம் எங்களோட வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய 5O பிரிகேட் கமாண்டர், 501 பிரிகேடியர், அது ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து எங்களுடைய சமூகம் சார்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒருக்கா கைதட்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாடு கடிச்சு